ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு தேவையான உபயோகமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாம்பார் செய்யும்போது சில சமயத்தில் புளி தூக்கலாகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதை எப்படி சரி செய்யலாங்கிறத பார்ப்போம். சாம்பார் நல்லா இந்த மாதிரி கொதித்து வர்ற டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, புளிப்போட அந்த தூக்கலாக காமிக்கிற அந்த டேஸ்ட் கம்மியாகுது. அதே சமயத்தில் சாம்பாருக்கான ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு நெய் இல்லைன்னா வெண்ணெய், இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்ல ஃப்ளேவரோடு நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா உருகி ஒரு 2 கொதி வந்தக்கப்புறம் நம்ம அடுப்பிலிருந்து அணைச்சிடலாம். சாம்பார் தினமும் நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டிப் நம்பர் 2, பூண்டு உரிக்கிறது நம்மளுக்கு சில நேரங்களில் சங்கடமாகவும் சிரமமாகவும் இருக்கும். அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் பூண்டோட பல் எடுத்திருக்கேன், ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியில் ஊற விட போகிறேன். இப்படி செய்கிறதுனால பூண்டோட தோல் எல்லாமே சாஃப்டாகி நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இப்போ பாருங்கள், பூண்டு தூளும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். நம்ம ஒவ்வொரு பல் பிரிக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஸ்கின்னு நல்லா பீல் ஆகி வந்துடும். இது ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளோட சமையலுக்கு இது அடிக்கடி தேவைப்படுற பொருளுங்கிறதுனால ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அழுத்தியோ குத்தியோ பூண்டை உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சும்மா தண்ணியிலிருந்து எடுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்தோன்னா எல்லா தோலுமே வந்துடும். பாருங்கள், நம்ம பூண்டு நல்லா க்ளீனாக கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 3. குழந்தைங்க இருக்க வீட்டில் முக்கியமாக இந்த பிஸ்கெட் மெயின்டைன் பண்ணுறதுங்கிற விஷயங்கிறது ஒரு தனி வேலை தாங்க. அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முக்கியமாக பிரித்த பிஸ்கெட் நமுத்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த டிப்பு. அதுக்கு பாருங்கள், ஒரு பாக்ஸில் நான் ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வாசனைக்காகவும் எறும்பு வராமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க கரெக்டாக பிஸ்கெட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இதனால் நம்மளுக்கு நமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதை பேக்கெட்லேருந்து எடுத்து பிஸ்கெட்டை இது மேலே வைக்க போகிறேன். இப்படி செய்கிறதுனால பிஸ்கெட் கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே மாதிரி பிரிக்காத பேக்கெட் எதுவும் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி அது கூடயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 4, டீ தூள் என்ன தான் நம்ம மசாலா இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணாலும் அதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவிற்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறது தப்பு இல்லைங்க. இது இன்னும் சொல்ல போனால் டீயோட அந்த ஸ்மெல்லை நல்ல ஃப்ராக்ரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு ஸ்பூன் போட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீ. இப்போ டிப் நம்பர் 5, வீட்டில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு மெயின் பொருள் லைட்டர். அது பார்த்திங்கன்னா என்னோடது பழைய லைட்டரு. இப்போ அதை எப்படி சுத்தம் பண்ணணுன்னா, சரியாக வேலை செய்யாத லைட்டரை இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இல்லை கத்தி வச்சு நம்ம எடுக்கும்போது உள்ளே இருக்கிற இந்த பிசு பிசுன்னு இருக்கிற அழுக்காகப்பட்டது உள்ளிருந்து வந்தாலே போதுங்க. நம்ம லைட்டர் நல்லா வேலை செய்யும். இப்போ பாருங்கள், நான் அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபயர் லைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இது நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் நிறையா பேர் புது லைட்ரு வாங்குவாங்க. அதே மாதிரி லைட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் அந்த லைட்டரோட எண்டை வந்து ஃப்ளேமில் காமிக்கணும். அடுத்தது டிப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வடித்த சாதம், மதியம் வடிச்சிருப்போம் சாதம், அது வந்து சாயந்தரத்துக்குள்ளே ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இந்த சாதம் வந்து திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஒரு சின்ன பவுல்லையோ கிண்ணத்துலேயோ வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு, அந்த தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து சாதம் வந்து அப்போ வடித்த சாதம் மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம சூடாக சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா சாதமும் நான் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சிட்டக்கப்புறமே வந்து நம்ம உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். நல்லா கொதி வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன், அது மேலே வந்து ஃபில்டரும் வச்சுருக்கேன். இப்போது அந்த தண்ணியோடு இருக்க சாதத்தை வந்து வடிச்சிடலாம். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு அந்த சாதத்தில் இருக்க தண்ணியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நல்லா வடிஞ்சிரும். அதை வடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்ச சாதம் மாதிரி நல்ல ஒரு சூடான ரைஸ் வந்து ரெடி. இப்போது நீங்கள் வந்து நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை விரும்பி பார்க்குறீங்க, இல்லை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் கிடைக்கணும்னா பெல் ஐக்கான் வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட், ஹாப்பி குக்கிங்.